47 லட்சத்துக்கு சூப்பரான 2 BHK வீடு 3.5 சென்ட்ல வடக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோங்க. கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா காந்திபுரம்லேருந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நீங்கள் 2 சென்ட்ல 1.5 சென்ட்ல வீடு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் 60க்கு மேலே பட்ஜெட் போயிருங்க. பட் இந்த வீடு பாருங்க 47 லட்சத்துக்கு நமக்கு 3.5 சென்ட்ல இடம் கிடைக்குதுங்க. அது போக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால், கிச்சன், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங்கோட மாஸ்டர் பெட்ரூமோட நமக்கு இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க. உள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து கேட் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வீட்டை சுற்றியுமே, அதாவது வீட்டோட 4 சைடுமே வந்து நல்ல ஸ்பேசிஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஷெட் பேக் வந்து 4 சைடு கொடுக்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் கொடுக்கும்போது நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. நிறைய வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெட் பேக்கே கொடுக்குறதில்ல. அதாவது எல் டைப்பில் ஷெட் பேக் கொடுப்பாங்க, இல்லை ஒரு சைடு மட்டும்தான் ஸ்பேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பட் 3.5 சென்ட்டுங்கிறதுனால சுற்றியுமே நல்ல போதுமான அளவுக்கு விசாலமான இடம் இருக்குதுங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டேல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. டீ கூட்டில் வந்து மெயின் டோர் வித் ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டாங்க. வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2x4 வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக டீ கூட்டோட பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாக் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. சிங்கிள் வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவாகட்டும் பெட்ரூம் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு சிங்கிள் வால்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலர் பேட்டர்னில் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெட்டிஃபை டைல்ஸ் தான் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் கம்மியாக இருக்குதே, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்குமான்னு நினைக்க வேண்டாங்க. டேரெக்டாக விசிட் பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங்கோட குவாலிட்டி தெரியுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. அஸ்பர் வாஸ்துப்படி அக்னி மூலையில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் இருக்குதுங்க. அதுபோக டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி எஸ்எஸ் மெட்டீரியல் சிங்க் கொடுத்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. டைனிங் ஏரியாலும் சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கார்னர் வந்து வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இடம் வந்து போதுமான அளவு இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேலே ஃபியூச்சரில் வீடு எடுக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாங்க. இது வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அஸ்பர் வாஸ்துபடி மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உட்டன் விண்டோஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி மெட்டீரியல் உள்ளே கொண்டு வரல. அதுபோக எங்கேயுமே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் 7 ஃபீட் வரைக்கும் செராமிக் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், அது போக வந்து நமக்கு ஒரு டவல் பாரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்னரில் சோப் வைக்கிறதுக்கான நமக்கு கிரானைட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூம்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் டோருங்க. பாத்ரூமுக்கு வந்து பிவிசி டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் ஆகட்டும் ஸ்மால் பெட்ரூம் ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ஃபியூச்சராக லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுற மாதிரி காங்கிரீட்டில் வந்து லாஃப்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட் சைடில் அமைஞ்சிருக்குங்க. 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச ஒரு கிட்ஸ் பெட்ரூம்ங்க. இங்கேயும் சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணுறதுக்காக காங்கிரீட் லாஃப்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. இங்கேயும் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரலாங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரமடை அண்ட் மேட்டுப்பாளையத்துக்கு நியர்பையில் தேரம்பாளையம் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக இன்னொரு ரோடு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. குமரன்குன்று கோயிலுக்கு பக்கத்தில் தேரம்பாளையம்ன்ற பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ வீட்டோட கிழக்கு பக்கம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஸ்டெப்ஸு கீழே வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயிலுக்கு வந்து எம்எஸ்ல வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேலே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு ஓப்பன் டெரேஸ் ஏரியா வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெதர் ப்ரூஃபிங் கோர்ஸ் வந்து நமக்கு வந்து அமைச்சு அதுக்கு மேலே வந்து டெரகோட்டாவை பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே பேரப்பட் வால் நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. மேலே வாஷிங் ஸ்டோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பக்கத்துலேயே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ஹைவே ஆகுதுங்க. 4 லைன் அந்த ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. 750 மீட்டர் தான் வருங்க. இந்த ஏரியாவில் நிறைய வீடுங்க இருக்குதுங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனுங்க. எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நல்ல ஒரு ஒய்டான ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க.
சிட்டிக்கு வெளியே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்த்துட்டு இருந்தீங்க, நல்ல ஸ்பேசியஸான வீடு பார்த்துட்டு இருந்தீங்க, கம்மியான பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களோட மனசுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் இருந்திக்கலாம். நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடுங்க, இடம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் இடம் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க, அல்லது எங்களோட காண்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோஸ் இருந்திக்கலாம்.